السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த இரண்டு துஆவையும் ஓதுவோம். நாம் என்ன நியத்தில் ஓதுகின்றோமோ அல்லாஹ் அந்த நியத்தை கபூல் செய்து தருவான். அதே போன்று இந்த துஆக்களை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்வாதாரத்தில் அல்லாஹ் அபிவிருத்தியை ஏற்படுத்தி தருகின்றான். நம்முடைய செல்வத்தில் அல்லாஹ் செழிப்பை உண்டாக்குகின்றான். அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத்தை ஏற்படுத்தி தருகின்றான். நாம் கேட்கக்கூடிய அனைத்து விடயத்தையும் அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த இரண்டு துஆக்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. அசருக்கு பின்னால் உள்ள நேரம் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஜும்ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. அது எந்த நேரம் என்பது பற்றி இமாம்களுக்கிடையே கருத்து வேறுபாடு இருக்கின்றது. ஆனால் அதிகமான இமாம்களினுடைய கருத்து அசருக்கு பின்னால் உள்ள நேரம், அசருக்கும் மக்ரிபுக்கும் இடைப்பட்ட அந்த நேரம் என்பதாக அதிகமான இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நேரத்தில் நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம், துஆக்களில் ஈடுபடுவோம், திக்ருகளில் ஈடுபடுவோம். அந்த நேரம் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரமாக இருந்தால் நிச்சயமாக நாம் கேட்கக்கூடிய துஆக்களுக்கு அல்லாஹ் பதில் வழங்குவான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவது துஆ, இன்றைய தினம் நாம் ஓத வேண்டிய முதலாவது துஆ மிக முக்கியமான ஒரு துஆ. அல்லாஹ்விடத்திலே ஹலாலை கேட்கக்கூடிய ஒரு துஆ. என்ன துஆ என்றால், அல்லாஹும்ம அக்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக வ அக்னினி பிஃضلிக அம்மன் சிவாக். اللهم اكفني بحلالك عن حرامك وأغنني بفضلك عمن سواك என்று வரக்கூடிய இந்த துஆ, இதனை அதிகமாக ஓதுவோம். மிகச்சிறந்த ஒரு துஆ, நம்முடைய வாழ்வாதாரத்தில் பரக்கத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. இரண்டாவது துஆ மிக முக்கியமான ஒரு துஆ. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று வரக்கூடிய இந்த துஆ, இந்த இரண்டு துஆவும் மிக முக்கியமான துஆக்கள். இந்த துஆக்களை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துஆக்களுக்கு பதில் வழங்குவான். நம்முடைய எல்லா விடயங்களையும் அல்லாஹ் சீராக்குவான்.